சரி, எனது தொப்பையினையும் பாருங்கள். நானும் மசாஜ் செய்ய போகிறேன் இந்த தொப்பை. அட, வயிறு குறைகிறது. எனக்கும் மெல்லிய இடை கிடைத்து விட்டது. இவ்வாறுதான் தொப்பையே இல்லாதவர்கள் முதலில் தனது வயிற்றினை உப்பி தொப்பை போல காட்டி பின்னே மீண்டும் வயிற்றினை உள்ளே இழுத்து குறைந்து விட்டது போல காட்டுகின்றனர். இதெல்லாம் உண்மை அல்ல. ஒருவர் அதிகமாக மசாஜ் செய்யும் போது வயிற்று பகுதியின் தசைகள் பலவீனமாகி குடலானது வெளியே துருத்தி கொள்ளும். ஹெர்னியா போன்ற பிரச்சனைகள் கூட மோசமாகலாம். அங்கு ஏற்படும் அதிக உராய்வினால் வயிற்று பகுதியே கருமையாகியும் விடலாம். கொழுப்பானது கைகளின் அழுத்தத்தினால் குறைவது அல்ல, உடலின் ஹார்மோன்களால் குறைவது. எனவே நீங்கள் தினசரி புரியும் வேலைகளுக்கு ஏற்றாற் போலவோ இல்லை அதற்கும் குறைவாகத்தான் உணவு உண்ண வேண்டும். அவ்வுணவிலும் புரதங்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தவறாமல் வாரம் 4 நாட்களாவது உடற்பயிற்சி புரிய வேண்டும். இவற்றை புரிந்தாலே உடலின் கொழுப்புக்கேற்ற ஹார்மோன்கள் சுரந்து லைப்போலைசிஸ், அதாவது தேவையற்ற கொழுப்பு நீங்கி கச்சிதமாய் காட்சியளிப்பீர்கள். இது போன்ற சிகிச்சை உண்மை என்றால் இந்த உலகத்தில் அனைவரும் மெல்லிய இடையோடு தானே சுற்றித் திரிவர். சற்று சிந்திப்போம். நன்றி.